வெல்கம் டு ட்ரீம் சினிமாஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூர்யாவுடைய பிறந்தநாள். ஸோ அவருடைய பிறந்தநாள் முன்னிட்டு கருப்பு படத்துக்கான டீசர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க இந்த டீசர் பார்த்துட்டீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ சூர்யா ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு பிக் ட்ரீட்டா அமைற மாதிரி தான் இந்த கருப்பு படத்துக்கான டீசர் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஸோ ஃபேன்ஸ்க்கான ஒரு ட்ரீட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு டீசர் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு படம் பார்க்குற மாதிரியான ஃபீலா இருக்கே அப்படிங்கிற மாதிரியும் டீசர் வந்து தெரியுது. சோ எது எப்படியோ டீசர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டான டீசரா தான் வந்து அமைஞ்சிருக்கு. சோ இந்த டீசர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீடைலான ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ட்ரீம் சினிமா சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த கருப்பு திரைப்படத்துல சூர்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான ஷேட்ஸ் வந்து இருக்க போகுது. சோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லாயரா இருக்க போறாரு, இன்னொரு பக்கம் கருப்பாவும் இருக்க போறாரு. சோ பகல்ல லாயரா இருக்கிற மாதிரியும் நைட்ல வந்து கருப்பு சாமியா இருக்கிற மாதிரியும் தான் இந்த ரெண்டு சர்ச்ல சூர்யா வந்து இருக்க போறாரு. ஆக்சுவலா இந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் லீடுக்காக எழுதப்பட்ட ஸ்டோரி தான். சோ அதுக்கப்புறமா இமிடியேட்டா சூர்யா சார் கிட்ட இருந்து கால் வந்ததுனால தான் ஆர்ஜே பாலாஜி இந்த கதையை மேல் வெர்ஷனா வந்து மாத்தினாரு. சோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பாத்தீங்கன்னா இருக்கு. சோ இந்த லாயர் கருப்பா அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா? சோ அதுக்கான கரெக்டான டீடைல் இங்க வந்து ஸ்டார்டிங்ல வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு சாமி கோயில் இருக்கு. சோ அதுலயே பாத்தீங்கன்னா சொல்றாங்க, சும்மா கருப்பரை போத்துக்கிட்டு சாந்தமா இருக்கிற சாமி நினைச்சியா, மிளகா அரைச்சு கேட்டேன்னா எல்லாமே கொடுக்கக்கூடிய உக்கரமான சாமி அப்படிங்கிற மாதிரி இந்த கருப்பு சாமியை பத்தினா சொல்றாங்க. சோ அதே மாதிரி நைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மிளகாவை அரைச்சு அந்த சாமி மேல போட்டிருக்காங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது அந்த கருப்பு பாத்தீங்கன்னா உக்கரமா இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக இதை வந்து காமிச்சிருக்காங்க. சோ அதே மாதிரி இந்த டீசர்ல ஒரு கட்ல வந்து பாத்தீங்கன்னா சூர்யா வந்துட்டு ஒரு நைட் சீன்ல சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாரு. அண்ட் அதுல சூர்யா மேல பாத்தீங்கன்னா அந்த மிளகாலாம் அப்படியே அரைஞ்சு கிடக்கிற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. மிளகாத்தூள்லாம் அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு மூஞ்சில இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா அந்த சூர்யா வந்து கருப்பா இருக்காரு அப்படிங்கிற அந்த கனெக்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே காமிச்சிட்டாங்க. சோ அதே மாதிரி பகல்ல ஒரு லாயரா இருக்காரு. சோ ஒரு லாயரா இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு நல்லா ஃபன்னா ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு ஆளா வந்து இருக்காரு. சோ டீசரோட ஸ்டார்டிங்ல இந்த ரெண்டு விதமான ஷேட்ஸ் வந்து சூப்பராகவே டீடைலிங் பண்ணிட்டாங்க. சோ இந்த டீசர்ல சூர்யா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட நிறைய டைலாக் வந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேரா பாய் இது நம்ம டைம், செம்ம அடி அடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி டைலாக்லாம் வந்து பேசிட்டு இருப்பாரு. சோ அது யாரு அப்படிங்கறத காமிக்கல, பேக் சைடு தான் காமிச்சிருக்காங்க. ஆனா அதை பார்க்கும் போது அந்த ஹேர் ஸ்டைலை வச்சு தெரியுது அது நம்ம ஆர்ஜே பாலாஜி தான் அப்படிங்கிறது. சோ ஆர்ஜே பாலாஜியுமே படத்துல ஒரு ரோல் பண்ணிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் ஆரம்பத்துல வந்த ஒரு நியூஸ் தான். சோ இதுல சூர்யாவே ஆர்ஜே பாலாஜி பத்தி இந்த மாதிரி டைலாக்ல பேசுறாரு அப்படின்னா அப்ப மேபி ஆர்ஜே பாலாஜி தான் படத்தோட வில்லனா இருப்பாரோ அப்படின்னு வந்து தோணுது. சோ ஆர்ஜே பாலாஜி வெர்சஸ் சூர்யா இந்த மாதிரி கதை போயிருமோ அப்படிங்கிற மாதிரியுமே ஃபீல்லாம் வந்து கொடுக்குது. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா தாங்க இருக்கு. ஏன்னா ஒரு படத்தோட டைரக்டர் அதே திரைப்படத்துல அந்த ஹீரோக்கு வில்லனா நடிக்கிறாரு அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா தான் தெரியுது. சாரி, கொஞ்சம் இல்ல, ரொம்பவே வித்தியாசமா தான் தெரியுது. ஆனா அந்த சின்ன டீசர் வச்சு ஆர்ஜே பாலாஜி தான் வில்லனா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட முடியாது. ஏன்னா படத்துல ஆக்டர் நட்டி அவருமே வந்து நடிச்சிருக்காரு. சோ மேபி அவரும் வில்லனா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்போதைக்கு இந்த டீசர்ல ஆர்ஜே பாலாஜி வில்லன் அப்படிங்கறத காமிச்சிருக்காங்க. ஆனா அவர் பேச கூட பாத்தீங்கன்னா ரிவீல் பண்ணல. சோ மேபி அவர் இந்த படத்துல வில்லனா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்ப வந்து ஏதாச்சும் ஒரு கேஸ்ல சூர்யாவும் ஆர்ஜே பாலாஜியும் மோதிக்கிற மாதிரி இருக்கலாம். சோ அதை தாண்டி படத்துல ஃபுல்லாவே ஆர்ஜே பாலாஜி தான் வில்லனா இருப்பாரு அப்படிங்கிறது டவுட் தான். சோ அது என்ன அப்படிங்கிறது போதான் நம்மளுக்கு தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க, ஆர்ஜே பாலாஜி படத்துல வில்லனா இருந்தா எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இந்த படத்துல சூர்யாவுடைய கேரக்டர் நேம் வந்து பாத்தீங்கன்னா சரவணன். சோ ஒரு கட்ல சூர்யாவே சொல்லுவாரு, என் பேரு சரவணன், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சோ மேபி அது வந்து கருப்பாக இருக்கலாம். இந்த கருப்பு அப்படிங்கிற டைட்டில் இருக்கு இல்லங்க, சோ இதுல பர்சனலா ஒரு டீடைல் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது இந்த திரைப்படத்துல சூர்யா வந்து ரெண்டு விதமான ஷேட்ஸ்ல வரப்போறாரு. ஒன்னு வந்து லாயர், இன்னொன்னு வந்து கருப்பு. சோ இது ரெண்டுத்தையுமே குவிக்கிற மாதிரி இந்த கருப்பு அப்படிங்கிற டைட்டில் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா லாயர் யூஸ் பண்ற அந்த கருப்பு கோர்ட்டு, சோ அதே மாதிரி கருப்பு சாமி. சோ இது ரெண்டுத்தையுமே குவிக்கிற மாதிரி இந்த கருப்பு அப்படிங்கிற டைட்டில் வந்து இருக்கு. சோ ஒரு கட்ல லாயரா இருக்கக்கூடிய சூர்யா வந்து பார்த்தோன்னா அந்த கோர்ட்ல ரொம்ப ஆவேசப்படுற மாதிரி ஒரு கட்டொன்னு காமிச்சிருந்திருப்பாங்க. சோ மேபி சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த அந்த கேஸ்ல வந்து அவர் தோத்து போயிருக்கலாம், அல்லது தீர்ப்பு வந்து அவருக்கு சாதகமா வராம கூட போயிருந்திருக்கலாம். சோ இதுக்கப்புறமா தான் அவர் கருப்பா மாறுறாரு அப்படிங்கிற மாதிரி கூட படத்தை காமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அடுத்த கட்டல பாருங்க, சூர்யா வந்து நிக்கிறாரு அண்ட் அப்படியே அவர் கைய வந்து ஒரு பொண்ணு பிடிக்குது. சோ இந்த ஷாட்ல என்ன கன்வே ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கு. சோ அந்த ஆபத்துல இருந்து சூர்யா வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை காப்பாத்துறாரு. சோ மேபி இந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா சூர்யா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த கருப்பா மாறக்கூடிய சீனா இது இருக்கலாம் நினைக்கிறேன். அதாவது சூர்யா வந்துட்டு நைட்ல கருப்பா மாறுறாரு இல்லையா, சோ அது மாறக்கூடிய ஃபர்ஸ்ட் சீனா இந்த சீன் இருக்க
வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அடுத்ததா இந்த வாட்டர் மெலன் சீன். சோ இந்த சீன் என்ன சீன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். கஜினி ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா வச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த திரைப்படத்துல சூர்யாவோட லுக் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக் லுக்கா இருந்துச்சு. சோ இது வரைக்கும் நம்ம சூர்யாவை பார்க்காத ஒரு லுக்ல பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் ஆர்ஜே பாலாஜி அவருக்கு கொடுத்திருக்காரு. அண்ட் இன்னொருத்தரை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும், மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்க். சோ இந்த டீசர்ல கருப்பு அப்படிங்கிற ஒரு சாங் பிளஸ் பிஜிஎம்ல யூஸ் பண்ணிருக்காரு. சோ இந்த டீசர்ல இவருடைய மியூசிக் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. சோ இத பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த ரிலீஸ் டேட்டை பாத்தீங்கன்னா இந்த டீசர்ல அவங்க லாக் பண்ணல. ஆனா ஏகப்பட்ட நியூஸ்ல வந்திருந்தது, நம்ம கூட சொல்லியிருக்கோம். இந்த ரிலீஸ் ஆக போற டீசர்ல படத்தோட ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். ஆனா இந்த டீசர்ல பாத்தீங்கன்னா ரிலீஸ் டேட்டை இவங்க லாக் பண்ணல. ஆனா கண்டிப்பா தெரியுது ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியுது. சோ மேபி கண்டிப்பா தீபாவளி தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ ஏன் இவங்க ரிலீஸ் டேட் லாக் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் இந்த படத்துக்கான ஓடிடி டீல் பாத்தீங்கன்னா சால்ட் அவுட் ஆகல. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னும் ரிலீஸ் டேட்டை இவங்க லாக் பண்ணாம இருக்காங்க. சோ சீக்கிரமா அதையும் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ ஓவராலா இந்த டீசர் பாத்தீங்கன்னா ஒரு தரமான பிளாஸ்டிங்கான டீசரா அமைஞ்சிருக்கு. சோ இந்த கங்குவா படத்தோட ஆடியோ லான்ச்ல ஆர்ஜே பாலாஜி ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்திருப்பார். கருப்பு திரைப்படம் செம்மையா சூப்பரா சமைச்சு தரப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ இந்த டீசரே பாத்தீங்கன்னா சூப்பரா அவர் சமைச்சு தந்திருக்காரு. சோ அந்த வகையில ஓவரால் மூவி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ கண்டிப்பா சூர்யா ஃபேன்ஸ்க்குலாம் இன்னைக்கு ஒரு தரமான ட்ரீட் மாதிரி தான் இந்த டீசர் பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. சோ இந்த கருப்பு படத்தோட டீசர் நீங்க பாத்துட்டீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் மற்றும் சூப்பரான ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.